அதிமுக கூட்டணிக்குள் வருவதே விஜய்க்கு நல்லது என்று அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவது அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. அதிலும் 70 தொகுதிகளின் வெற்றி விஜயின் கைகளில் இருப்பது போன்று அதிமுக அங்கீகரித்து பேசியிருப்பது பார்வையை திருப்பியுள்ளது. விஜய்க்காக அதிமுக துடிப்பது ஏன்? கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடக்கும் மாற்றங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் விஜய் வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கா சார்? வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. கரூர் துயர சம்பவம் தாவேகாவின் செயல்பாடுகளை முற்று முழுதாக முடக்கி போட்டது என்றாலும் கடந்த 30 நாட்களாகவும் அரசியல் களத்தில் விஜயும் தாவேகாவும் தான் பேசுபொருள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தாவேகா தனது பயணத்தின் 6வது பாயிண்டோடு விபத்தில் சிக்கி நின்றது. இந்த நிலையில்தான் கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு அரசின் அலட்சியமே காரணம் என்று கடுமையாக விமர்சித்து வருகிறது எதிர்க்கட்சியான அதிமுக. அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடியில் துவங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் வரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த விவகாரத்தில் விஜய் பக்கமே நிற்கின்றனர். ஆளும் கட்சியை அட்டாக் செய்யவே இந்த உத்தி என்று கூறும் அரசியல் வல்லுநர்கள் தாவேகா கூட்டணிக்காக அதிமுக ஏக்கத்தை வெளிப்படுத்துவதையும் வியப்புடன் பார்க்கின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக விஜய் குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அதிமுக கூட்டணிக்குள் தாவேகா வரவேண்டும் என்று கூறியதோடு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தாவேகாவை காப்பாற்ற முடியாது என்று கூறி முடித்தார். அடிப்படையில் விஜயின் வளர்ச்சி அதிமுகவின் அரசியலுக்கே ஆபத்தாக முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் தாவேகாவின் வருகையை அதிமுக எதிர்பார்த்து காத்திருப்பது எந்தவிதமான அரசியல் தந்திரம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையேதான் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவது விஜய்க்கு பாதுகாப்பானதாக அமையும் என்று கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் மக்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து விஜய் சந்திப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்தார். இருக்கும் சூழல் தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கவே விஜய் இப்படி செய்திருப்பார் என்றவர் அதிமுக போன்ற பயிற்சியாளர்களோடு சேர்வதே விஜய்க்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என்று கூறினார். விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருதலும் கிடையாது. அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒருபோதும் இறங்கி வராது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் விஜய் வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கா சார்? வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது எனது கருத்து. அவர் வர வேண்டும், வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு. ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இது தலைவர் எம்ஜிஆருடைய படத்தில் வரக்கூடிய பாடல் வரியில் மட்டுமல்ல, எல்லோரும் இதயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதய வினை. விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக கூட்டணிக்குள் விஜய் வந்தால் 220 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றவர், அவர் வராவிட்டால் அந்த வெற்றி 150 தொகுதிகளாக இருக்கும் என்று கூறினார். ஒட்டுமொத்தமாக விஜய் வந்தால் கூடுதலாக 70 தொகுதிகளில் வெல்வோம் என்ற அவரது கருத்து விஜயின் செல்வாக்கை காட்டுகிறதா அல்லது கூட்டணிக்குள் அழைக்கும் வேகத்தை காட்டுகிறதா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் சாமிநாதனை அணுகினோம். அப்போது நிச்சயமா விஜய் அவர்களுக்காக அதிமுக காத்திருக்காங்க, அதை தான் இது காட்டுது. அது இன்றைக்கு நேற்று இல்ல. RB உதயகுமார் அவர்கள் அழைப்புல தொடங்கி, இப்ப நீங்க கேட்டதை போல ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அழைப்பை தொடங்கி, இதுக்கெல்லாம் முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை போறப்பயே தாவேகா கொடி கூட்டத்துல தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இது எல்லாமே அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். ஏன்னா நம்ம ஆளுங்கட்சியா வரப்போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல தொண்டர்கள் கிட்ட கொடுக்கணும்.
நேற்று வரைக்கும் அதிமுக ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்னன்னா ஓபிஎஸ் சேர்க்கணும், டிடிவி தினகரனை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் ஒரு கலகக்குரல் எழுப்பினார். அது என்னாச்சு, எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். சோ இந்த ஒன்றிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற புள்ளியில அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. இன்னைக்கு அதுல வெற்றி பெற்றிருக்காங்கிற அதிமுக. இன்னைக்கு விஜய் அவர்களை அழைக்கிறாங்க, தொடர்ந்து அழைக்கிறாங்க, வெவ்வேறு குரல்கள் அழைக்கிறாங்க, வெவ்வேறு வடிவம் குறித்து அழைக்கிறதுல ஒரு பக்கம் விஜய் வந்தா பெருத்த லாபம், அதுல சந்தேகமே இல்லை. அதிமுகவுக்கும் லாபம், விஜய்க்கும் லாபம். அதுல ஆர்பி உதயகுமாரோட ராஜேந்திர பாலாஜியோட ஸ்டாண்டு கரெக்ட், அவர் பேசுறது கரெக்ட். பட் அதை விட அவங்க வர்றாங்களோ வரலையோ இடைக்காலமா ஒரு பெரிய நிவாரணம் இப்ப அதிமுக கிடைக்குது. அது என்னன்னா ஓபிஎஸ் சேருங்க, டிடிவியை சேருங்க, சசிகலாவை சேருங்கிற குரலே இல்லைல்ல. நீங்க கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப சேஃப் ஆயிட்டாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த வெளிப்புற அழுத்தமும் இல்ல. இன்னைக்கு அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே அழுத்தம் விஜய் வந்துட்டா போதும், ஜெயிச்சிடலாம், நிச்சயமா ரூலிங் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொண்டர்கள்கிட்டயும் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. அந்த வகையில இது அதிமுகவுக்கு பிளஸ் தான். பட் விஜய் வர்றதுனால 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்க முடியுமான்னா ஒருவேளை ஆன்டி இன்கம்சி ஒன்னாகுது இல்லங்க. நீங்க 2 பேரும் தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது அப்படி பல கூறுகளா உடைஞ்சிரும். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒருமித்த கருத்தோட ஒன்றிணைகிறது ஒரு வகையில பிளஸ் அமையும். பட் விஜயோட கிரவுண்ட் ரியாலிட்டியா நம்ம களத்துல பார்த்தோம்னா என்னன்னா, அவருக்கு பெரிய பாலமா இருக்கிறது மைனாரிட்டி ஓட்டு. இன்னொன்னு, அவரே திருச்சியில் பரப்புரையை தொடங்குற போதும் சரி, அவர் குறிவைத்த தொகுதிகளே மைனாரிட்டி தொகுதியா தானே இருந்துச்சு. அவர் போட்டியிடுவார் என்று நாம் எதிர்பார்த்த தொகுதிகள். சோ அப்ப அந்த இடத்துல ஒரு சிக்கல் விஜய்க்கும் இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள போனா பாஜக அங்க இருக்கிறதுனால சிறுபான்மையினருக்கான ஓட்டுகளை அவர் அறுவடை செய்யறதுலயும் சிக்கல் இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் 2 தரப்புக்கும் நிச்சயமா லாபமா தான் இருக்கும். அது 2 பேர் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா விஜயால தனித்து நின்று தேர்தலை சந்தித்தா நீண்ட காலம் ஆகலாம், இன்னொரு 5 ஆண்டுகள் காத்திருக்கணும் அவரு. பட் இப்ப உடனடியா போறதுனால இந்த பவன் கல்யாண் பாலிசிலாம் கூட ஆர்வி உதயகுமார் சொன்னாரு. அது மாதிரி ஒரு பவன் கல்யாண் பாலிடிக்ஸா அதை அவர் பண்ணாட்டாலும் கூட விஜயகாந்த் பாலிடிக்ஸ் கூட பண்ணலாமே. ஏன் எதிர்கட்சியா வரிசையில போய் உட்காரலாம், எதிர்கட்சி தலைவரா கூட. ஏன்னா இந்த அலைன்ஸ் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பாயிண்ட் அதிமுகவை பொறுத்தவரை கரெக்ட் தான் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், தங்களோட விரிவான பார்வைக்கு நன்றி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தலைமையுடன் இணக்கமான சூழலுக்கு தாவேகா தொண்டர்கள் வந்துவிட்டதாக பேசப்பட்டாலும் தாவேகா தலைமையில் தொடர் மௌனமே நீடிக்கிறது. விஜயை வரவேற்கும் விதமாக அமையும் அதிமுக தலைவர்களின் பேட்டிகள் கூட்டணி ஆசையை வெளிப்படுத்துவதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் அதிமுக மிகவும் ஆபத்தான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும், பாஜக மற்றும் தாவேகாவுக்குள் சிக்கி இருதலை கொள்ளி எறும்பாக அதிமுக மாறும் நிலை கூட ஏற்படலாம் எனவும், எது எப்படி இருந்தாலும் முடிவு விஜயின் கையில்தான் இருப்பதாக கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.